அதாவது 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தமிழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கடந்த ஆண்டு இந்தியாவிலே முதல்நிலை பெற்றது. இந்த ஆண்டும் முதல்நிலையில் இருக்கிறது. இப்படி இருக்க அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே மாநிலம், முதன்மையான மாநிலம் இந்தியாவிலே தமிழகம்தான். மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்திலே பணி செய்த வேலையாட்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, 2 மாதம் கொடுக்கவில்லை என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதுவும் மட்டுமல்லாமல் இந்த மாதம் வேலைக்கு அவர்களை அழைப்பதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார், வேலை கொடுப்பதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். 3 கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதில் முதலிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ டிசம்பர் முதல் வாரத்திலே தமிழகத்திற்கு வர வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்தில் 1056 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் என்பது முழுக்க மத்திய அரசினுடைய நிதி. அவ்வப்போது அந்தந்த மாதம் வேலை திட்டங்கள் முடிந்தவுடன் அதற்கான அத்தாட்சிகள் பெற்றுக்கொண்டவுடன் நிதியை அனுப்புவார்கள். முழுமையாக அதற்குரிய அத்தாட்சிகளாக சமர்ப்பித்த பின்பு 1056 கோடி ரூபாய்க்கு அவர்களுக்கு பில் அனுப்பப்பட்டு பணம் அனுப்பப்படாமல் நிலுவையில் உள்ளது. அது கொஞ்சம் தாமதமான உடனே முதலமைச்சர் பிரதமருக்கு, பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி உடனே அந்த நிலுவைத் தொகையை 1056 கோடி ரூபாயை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பினார்கள். அதற்கு பின்னால் இப்பொழுது பணிகள் ஏறத்தாழ ஒரு 200 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கும். ஆக ஒரு சிறப்பாக, ஒரு தீவிரமாக இந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் முதல் மாநிலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் கடிதம் எழுதி அந்த பணமும் இன்னும் வரவில்லை, இருந்தும் இவர் சொல்கிறார் சம்பளம் கொடுக்கவில்லை என்று. ஆனால் அதற்காக மாநில அரசு இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தினம் 100 நாள் வேலை திட்டத்தில் 9 லட்சம் பேருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வேலை அளித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மத்திய அரசு பணம் கொடுக்க மறுத்தாலும் அதை நிறைவேற்றுவேன் என்று தொடர்ச்சியாக அந்த பணியை நிறுத்தாமல் இன்றைக்கு வழங்குகின்ற மாநிலம் தமிழகம். தமிழகத்திற்காக ஒதுக்கிய கடந்த ஆண்டு 20 கோடி மனித வேலை நாட்கள் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு எங்களுக்கு ஆணையிட்டது. இப்பொழுது 23 கோடி 36 லட்சம் மனித வேலை நாட்கள் தமிழக அரசு முடித்து, தளபதியினுடைய அரசு முடித்து இந்தியாவிலே முதல் நிலையிலே இருக்கிறது. இன்னும் 3 மாத காலம் இருக்கிறது. ஆக இன்னும் 3 மாத காலத்திற்கும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள தொகைகளை வழங்குவதற்கும் சேர்த்தால் 35 கோடி மனித வேலை நாட்கள் தேவை என்பதையும் நாம் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறோம். இதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையின் மூலமாக செயல்படுத்தி வருகிறார்கள். போன ஆண்டு 41 கோடி வேலை நாட்களை உருவாக்கி இந்தியாவிலே முதலிடம். இந்த ஆண்டு 35 இதுவரைக்கும் தமிழகம் முதல் நிலையில் தான் இருக்கிறது. இன்னும் முதல் நிலை தான் வரும். ஆக மிகச்சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய மாநிலம் தமிழகம். எந்த குறையும் காண முடியாத அளவிற்கு செயல்படக்கூடிய எல்லா துறைகளும் முதல் நிலையில் தான் இருக்கிறது. வேலை நாட்களும் இப்பொழுது 9 லட்சம் பேருக்கு தினம் வேலை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை விட இன்னொன்று சொல்லியிருக்காரு, பேரூராட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க, 100 நாள் வேலை கொடுப்போம்னா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு 100 நாள் வேலை இருக்குது, கன்னிவாடி முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. போன ஆண்டு தாடிக்கொம்பு, போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு தாடிக்கொம்பு, அதுக்கு அடுத்த ஆண்டு கன்னிவாடி. தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பேரூராட்சிக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பணம் யார் பணம்? முதலமைச்சருடைய தமிழ்நாட்டு அரசினுடைய பணம். மத்திய அரசு கொடுக்கல. பேரூராட்சிக்கு கொடுக்கக்கூடிய பணம் எங்கள் முதல்வர் தளபதியார்
தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து, மாநிலத்தினுடைய நிதியிலிருந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழகம் மட்டும்தான், தமிழகத்தின் முதலமைச்சர் மட்டும்தான் பேரூராட்சிக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறார். படிப்படியாக விரிவுபடுத்துவார், நிதிநிலைக்கேற்ப விரிவுபடுத்துவார். தமிழகம் எத்தனையோ திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி முதல் நிலையில் இருக்கிறது. நான் பலதை சொல்லலாம், இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதில். ஆக பேரூராட்சிக்கு விரிவுபடுத்தியிருக்கோம், 100 நாள் வேலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவர் கொடுக்கலேங்கிறாரு. இப்போ வேலை நீங்கள் 100 நாள் வேலையை கொடுக்கலேங்கிறாரு. கொடுக்குறோம், போய் பாருங்கள். 12,525 பஞ்சாயத்துலேயே 9 லட்சம் பேருக்கு தினம் வேலை கொடுக்குறோம். அப்படி இருக்க பூசணிக்காய சோத்தில் மறைக்க முடியுமா? உண்மையை மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. தமிழகம் என்றால் அது தளபதி தான், வேறு யாரும் கிடையாது தமிழகத்திற்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.